உலகெங்கும் வாழக்கூடிய ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது தைப்பூசம். இந்த தைப்பூசம்னு என்ன? இந்த தைப்பூசம் நாள்ல நம்ம எத்தனை நாள் நம்ம விரதம் இருந்தால் சிறப்பு, அபிஷேக பலன்கள் மற்றும் 12 ராசிக்கான மந்திரங்கள், எப்படியெல்லாம் நம்ம முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்கள் முழுக்க இந்த ஆலயம் செல்வீர் இந்த நேயர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள போறீங்க. தற்பொழுது தைப்பூசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வேல் பாத்தீங்கன்னா 1000 வினையை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான் நேரில் அருள் தரும் மகா தைப்பூசம். கஷ்டம் உச்சத்தில் இருக்கும்போது முருகப்பெருமான் இறங்கி வரும் நாள். வாழ்க்கை திசை மாறும் ஒரே நாள் தைப்பூசம். பௌர்ணமி பூச நட்சத்திரம் சேர்ந்த அதிசய சக்தி கொண்ட நாள் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு நாள் விரதம், நீர், பழங்கள் ஏதாவது அது மட்டும்தான் இருக்கணும். சாதம் சாப்பாடு, அசைவ சாப்பாடுகள்லாம் இல்லாம ஒரு நாள் முழுக்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நமக்கு நிம்மதியை தரக்கூடியவர். தைப்பூசம் என்று சொல்ற மந்திரம் வீண் போகாது. பால் அபிஷேகம் மன பாரம் குறையும். காவடி சுமந்தால் கவலை கரையும். உழவு இருக்கு. இரண்டாவது, காவடி சுமந்தால் கர்ம வினை கூட கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகத்தில் நீங்க சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம். இந்த இளநீர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் ஆயுள் கூடும். பால் அபிஷேகம் ஆயுள் கூடும். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. வேல் காவடி எதிரி சக்தியை விழ வைக்கும். அந்த அளவுக்கு இதற்கெல்லாம் ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைப்பூசத்தை மட்டும் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேல் பிடித்து வேண்டினால் வாழ்க்கை மாறும். முருகன் அருள் பெற இன்று முதல் ஒரு படி விரதம் இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா எல்லா விஷயமும் பண்ணணும் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு முருகனுக்கு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய வாழ்க்கை மேல மேல அமோகமா உங்களுக்கு இருக்கும். இந்த தைப்பூசத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, என்னைக்குமே முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரமா ஒரு 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 தெய்வம் நமக்கு ஒண்ணு கண் திறந்த உடனே நமக்கு ஒரு சில விஷயங்கள் பார்க்கிறது, ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்றோம். இது எத்தனையோ இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரக ரோக ஹரஹா, இதுதான் அந்த வார்த்தையுடைய பிரிவு. அதை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஹரஹ ரோக ஹரஹா. ரோகம்னா என்ன? உடல் வியாதிகள் நீங்கக்கூடியது. நீங்க எத்தனை தடவை நீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு சொல்லும் போது உங்களுடைய வியாதிகள் நீங்கும், கவலைகள் நீங்கும், நம்ம பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரக ரோக ஹரஹா அப்படின்னு பேர். அதனாலதான் அரோகரா அப்படின்னு சொல்றது. தை மாசத்துல இந்த பௌர்ணமி, இந்த பூச நட்சத்திரம் சேர்ந்த சுபமான நாள். பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞான வேல் அளித்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அது சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம். இந்த தைப்பூசத்திலே பாத்தீங்கன்னா வேல் அபிஷேகம் பண்றவங்களுக்குலாம் அந்த நாள்ல வேல் அபிஷேகம், வீட்டுல வேல் வச்சிருக்கீங்க, ஒரு வேல் அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அகந்தை அழிக்கும், கர்ம வினையை வெட்டும், மன துன்பங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம ஒரு நாள் விரதம் இருக்கலாம், 3 நாள் விரதம் இருக்கலாம், 5 நாள், 9 நாள், அதே போல 12 நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, 21 நாள், 27 நாள், 36 நாள், 48 நாட்கள், இந்த மாதிரியாக விரதம் இருப்பவர்கள்லாம் இருப்பாங்க. இந்த விரதம் இருக்கும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தெரிஞ்சு 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 தெரியாமல் இந்த சில தவறுகள்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணக்கூடாது. முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அந்த விரதம் அப்படிங்கிறது பொய் பேசாம, கோபம் காட்டாமல், தீய சொல் பேசாமல், தினமும் முருகப்பெருமான் வழிபாடு, கந்தசஷ்டி கவசம் கேட்கிறது. கந்தசஷ்டி கவசம் மாதிரி ஒரு மந்திரம் இருக்குமா? ஓம் சௌம் சரவண பவாய நமஹா அப்படின்னு வரும். அதுல ரொம்ப விசேஷமான மந்திரங்கள்லாம் அதுல இருக்கு. இந்த கந்தசஷ்டி மந்திரம்ன்றது அவ்வளவு ஒரு விசேஷமானது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பாலாபிஷேகம் பண்றோம், சுவாமிக்கு நிறைய அபிஷேகம், விரதம் இருந்து சுவாமிக்கு நிறைய அபிஷேகங்கள்லாம் பண்றோம். தைப்பூசத்துல நீ நினைச்சது உனக்கு நடக்கும். ஒரு வேல் 1000 தடைகளை தீர்க்கும். முருகன் அருள் கிடைத்தால் வாழ்க்கை திசை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் பெருமானுடைய அருள் கிடைச்சிருச்சுன்னா உன் வாழ்க்கை திசை மாறிடும்.
அதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. நீங்க தைப்பூசத்தன்னைக்கு நீங்க விரதம் இருந்து நீங்கள் சில விஷயங்கள் செய்யும்போது என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கும். திருமணம் தாமதம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வேலையில இருக்கக்கூடிய தடைகள் அகலும், மனசோர்வு நீங்கும், பகை, கண் திருஷ்டி நீக்கம் அதெல்லாம் ஓடி போயிடும். அந்த ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான் கோயில்ல போய் கயிறு கட்டிப்பாங்க. எவ்வளவோ விஷயங்கள் பண்றாங்க இல்லையா? கண் திருஷ்டி இருக்காது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்காது. அதே போல சில எல்லா ஸ்தலங்களிலும் பார்த்தீங்கன்னா பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை, வள்ளியூர், சுவாமிமலை, முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையுமே சரி முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனி அந்த ஆலயம் போய் சுவாமியை வழிபாடு செய்து ஆனந்தமா வழிபாடு பண்ணுவாங்க பொதுமக்கள் அனைவரும். ஆனந்தமாக சுவாமியுடைய காட்சி, திருவீதி உலா காட்சி இதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு முருக பக்தர்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு முருகப்பெருமானால விரதம் இருந்து இன்னைக்கு முருகப்பெருமானாலே அதுக்கு நீங்க வேற எதுக்காவது நீங்க சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் தாமதப்படும். ஆனா முருகப்பெருமான் பேரை சொல்லி நீங்க ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க பண்றீங்க சொன்னா அது உடனே அது நடக்கும். கோவிலுக்கு நீங்க போறீங்க, சுவாமி கிட்ட விபூதி பிரசாதம் வாங்கிக்கிறீங்க, முருகன் கோவிலுக்கு போறீங்க, முருகனை நினைச்சு நீங்க விபூதி இட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லி விபூதி இட்டுக்கணும். சிவபக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓம் நம சிவாய சொல்லி விபூதி இட்டுக்கோங்கன்னு சொல்றாங்களா? தெரியுங்க, உங்களுக்கே தெரியும். ஓம் நம சிவாய சொல்லி விபூதி இட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சுப்பிரமணிய சுவாமிக்கு நம்ம என்ன மாதிரியான மந்திரத்தை சொல்லி நம்ம விபூதி இட்டுண்டா நமக்கு சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. விபூதியை எடுத்துட்டு விபூதியை இட்டுக்கும் போது ஓம் சுப்பிரமணியாய அனுபூதி விபூதி பிரசாத சித்தர்த்தம் அனுகிரகம் குரு குரு இத சொல்லி நீங்க அந்த விபூதி பிரசாதத்தை நீங்க இட்டுண்டீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு. தினமுமே விபூதி விட்டுக்கும் போது இப்ப நான் அந்த சொன்ன ஒரு வரி ரொம்ப விசேஷமான ஒரு வரி. இத சொல்லி நீங்க விபூதி இட்டுண்டீங்கன்னு சிறப்பு. அதே போல நீங்க 12 ராசிக்கான மந்திரம் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு நீங்க என்னென்ன இதை நீங்க சொல்லுங்க. இதை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குதுன்றத நீங்க சொல்லுங்க. மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஓம் சரவண பவாய நபகா தைரியம், வேலை முன்னேற்றம், எதிரி பயம் நீங்க. அடுத்ததாக ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்போது ஓம் சக்தி வேலாய நமகா பண நெருக்கடி, குடும்ப சச்சரவு தீர இதை சொல்லணும். ஓம் சக்தி வேலாய நமகா, ஓம் சக்தி வேலாய நமகா அப்படிங்கறத சொல்லணும். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போது ஓம் ஞான வேலாய ஓம் குகாய நமகா மனக்குழப்பம், பேச்சு பிரச்சனைகள் தீர இதை சொல்ல வேண்டும். கடக ராசி அப்படின்னு சொல்லும் போது ஓம் சாம், நல்லா கேட்டுக்கோங்க, கடகராசி ஓம் சாம் பாலசுப்பிரமணியாய ஜெய சக்தி வேலாய நமோ நமகா. குடும்ப அமைதி, தாய் சம்பந்தமான அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, நீண்ட ஆயுள் இதெல்லாம் இருக்கணும், அம்மாவுடைய உடல்நிலை பாதிப்பு எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா இதை சொல்லணும். சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போது ஓம் சக்தி சுப்பிரமணியாய நமகா அதிகாரம், பதவி, மரியாதை உயரும், சக்தியோட அந்த சிம்ம ராசிக்கே உரிய சில விஷயம் அது அமோகமா இருப்பாங்க. அதே போல கன்னியா ராசிக்கு அப்படின்னு சொல்லும் போது ஓம் சாம் சக்தி சரவண பவாய சக்தி வேலாய நமோ நமகா இதை சொல்ல வேண்டும். அதே போல துலா ராசிக்கு என்ன மாதிரியான மந்திரங்கள் நம்ம சொல்லலாம். ஓம் சுப்பிரமணிய குரவே நமகா, ஓம் சுப்பிரமணிய குரவே நமகா சொல்லுங்க. திருமண தடைகள், உறவு சிக்கல்கள் தீரும், சிறப்பா இருப்பீங்க. அதே போல விருச்சிக ராசி முருகனுடைய பிரீதமான ராசி. ஓம் ஸ்கந்தாய சக்தி சண்முகாய நமகா மறைமுக பகை இருக்காது, இந்த திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும், சில விஷயங்கள்லாம் தீர்ந்து போகும். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போது ஓம் குமார குரவே நமகா, ஓம் குமார குரவே நமகா அப்படின்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டம், கல்வி, வெளிநாட்டு வாய்ப்பு இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள், குரு கடாட்சத்தோட இருப்பீங்க, முருகப்பெருமானுடைய குரு கடாட்சத்தோட இருப்பீங்க. மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது ஓம் கார்த்திகேயாய நமகா, ஓம் கார்த்திகேயாய நமகா, ஓம் கார்த்திகேயாய நமகா இந்த மந்திரத்தை சொல்லும்போது வேலையோட நிலைத்தன்மை இருக்கும், கடன் குறையும், ரொம்ப நல்லா இருப்பீங்க.
கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுது கும்பராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும் இல்லையா? கும்பராசிக்கு சொல்ல வேண்டியது ஓம் சாம் சக்தி சரவண பவாய ஷண்முகாய வெற்றி வேலாய நமோ நமகா. முயற்சி, வெற்றி, நண்பர்கள் ஆதரவு, குடும்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே உகந்தது அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அப்படின்னு சொல்லும்போது ஓம் வள்ளி தேவசேனா சமேத ஓம் சுப்பிரமணியாய நமோ நமகா. கருணை, மன அமைதி, நல்ல ஒரு வளர்ச்சி மீனராசிக்கு இருக்கும். வருகின்ற தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த 12 ராசிகளுக்கான மந்திரங்களை சொல்லி கந்தனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கும்படி, எல்லாருடைய அருளுக்கும் பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். சுபா.